ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன் அப்படிங்கிற சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தெலுங்கு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா தான் ராவண லங்கா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல வர நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த கோவாக்கு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த ட்ரிப்ல வந்து மது அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பழக்கம் கிடைக்குது. ஹீரோவும் அவங்களும் நல்லா நெருங்கி பழகின அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து யாரோ அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு தகராறு உண்டாயிருது. அங்க தகராறு ஆயிட்டு அப்படின்னு சொல்லி வெளியில வந்த ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கூடுதலா வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்க அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாங்க. படத்தை எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப புவரா தான் இருந்துச்சு. இதை தாண்டி படத்தோட ஸ்டோரி டெல்லிங் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் வர்றப்ப தான் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது உங்களால ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் என்னடா சுத்துன்னு சுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கண்டிப்பா கிடைச்சது. இதை தாண்டி இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி படத்துல பாசிட்டிவ்னு சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டான ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாவது எதிர்பார்க்குறேன். ஆனால் அது அங்கே கிடைக்கவே இல்லை. இப்படி ஓவராலாக ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.